வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சுவாதி கொலையாளி ராம்குமாரை சென்னைக்கு கொண்டு வர நடவடிக்கை. குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை தர சுவாதி குடும்பத்தினர் கோரிக்கை. இறைப்பற்றுள்ளோரை எந்த துன்பமும் அணுகாது. இஃப்தார் நிகழ்ச்சியில் முதல்வர் ஜெயலலிதா பேச்சு. விஷ்ணு பிரியா வழக்கு சிபிஐக்கு மாற்றம். கருணாநிதிக்கு விஷ்ணு பிரியா குடும்பத்தினர் நன்றி. வங்கதேச தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம். தாக்குதலில் பலியான இந்திய பெண்ணின் உடல் நாளை தில்லி வருகிறது. திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சுவாதி கொலையாளி ராம்குமாரை சென்னைக்கு கொண்டு வந்து விசாரிக்க காவல்துறையினர் முனைப்பான ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நடைமேடையில் இளம்பெண் சுவாதி கடந்த மாதம் 24ஆம் தேதி அன்று கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு ரயில்வே காவல்துறையிடமிருந்து சென்னை மாநகர காவல்துறைக்கு மாற்றப்பட்டது. ரயில் நிலையத்திற்கு அருகே கிடைத்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் கொலையாளி என சந்தேகிக்கப்படும் நபரின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டன. கொலை நடந்து 8 நாட்களான நிலையில் குற்றவாளியை தேடும் பணியில் 10 தனிப்படைகள் ஈடுபடுத்தப்பட்டன. இந்நிலையில் ராம்குமார் தங்கியிருந்த சூளைமேடு மேன்ஷனில் பணிபுரியும் காவலாளி கொலையாளி பற்றிய முக்கியமான தகவலை அளித்தார். இதனைத் தொடர்ந்து செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தில் கொலையாளி ராம்குமாரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அப்போது அவர் கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சைக்கு பிறகு ராம்குமாருக்கு நேற்று மாலை மயக்கம் தெளிந்தது. விழித்து பார்த்து மருத்துவர்கள் தாய், தங்கை ஆகியோரிடம் சைகை மூலம் பதிலளிக்கிறார். அவரை சென்னைக்கு கொண்டு வந்து நடந்த சம்பவம் குறித்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். 24 மணி நேரத்துக்கு வாய்மொழியாக ராம்குமாரிடம் ஏதும் கேட்க வேண்டாம் என்று மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்ட போதிலும் நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றி அவரை சென்னைக்கு கொண்டு வர காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இன்று அல்லது நாளை அவர் சென்னைக்கு கொண்டு வரப்படலாம் என தெரிகிறது. இதனிடையே ராம்குமார் சிகிச்சை பெற்று வரும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையை சுற்றி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கொலையாளிக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி ராம்குமார் தற்கொலை முயற்சியை அடுத்து பாளையங்கோட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள தங்கள் சொந்த வீட்டுக்கு சென்ற சுவாதியின் தந்தை சந்தான கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட உறவினர்கள் சுவாதிக்கு திதி கொடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சுவாதியின் சித்தப்பா கோவிந்தராஜன் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுவாதியின் படுகொலை தேசிய அளவில் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சுவாதி கொலை குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடித்து கொடுத்த நமது மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் நமது தமிழக காவல்துறைக்கும் பணிபுரிந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குற்றவாளியை சட்டத்தின் முன் நிறுத்தி உச்சபட்ச தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாதியின் இழப்பை தேசிய அளவிலான மகளிர் பாதுகாப்பிற்காக செய்யப்பட்ட உயர் தியாகமாக எங்கள் குடும்பம் ஏற்றுக்கொள்கிறோம். இறைப்பற்றுள்ளோரை எந்த துன்பமும் அணுகாது என்று இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் பங்கேற்ற முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா, இஸ்லாமிய சமூகத்தின் முக்கிய நிகழ்வான ரமலான் நோன்பு மூலம் மனமும் உடலும் தூய்மை அடைகிறது என்று கூறி இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இறைவனை நேரடியாக கூலி தரும் பணி நோன்பு இருப்பதுதான் என்று மேலும் தெரிவித்த அவர், நோன்பு கடமை மிகுந்த வலிமையும் புனிதமும் கொண்டது என்றும் கூறினார். நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் ஆற்காடு இளவரசர் நவாப் முகமது, ஆற்காடு இளவரசி ஷாஜிதா பேகம், மதுரை ஆதீனம், தமிழக அமைச்சர்கள், அதிமுக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட 20ஆம் ஆண்டு இஃப்தார் நோன்பு திறப்பு விழா இது என்பது குறிப்பிடத்தக்கது. யார் நோன்பாளி என்பதை எல்லாம் வல்ல இறைவன் நன்கறிவார். இறைவனே நேரடியாக பலன் தரும் இந்த நோன்பு கடமை மிக வலிமையும் புனிதமும் கொண்டது. ரமலான் மாதத்தில்
நோன்பிருப்பதன் மூலம் அகமும் புறமும் தூய்மையடைகிறது. தூய்மை அடைவதன் மூலம் இறைப்பற்றும் அன்பும் மேலோங்குகிறது. தர்ம சிந்தனை தழைத்தோங்குகிறது. இதன் மூலம் இறைவன் அருளை நாம் பெற முடிகிறது. திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிக்கை விடுத்த திமுக தலைவர் கருணாநிதிக்கு விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி உள்ளிட்டோர் நன்றி தெரிவித்தனர். கோகுல்ராஜ் கொலை வழக்கை விசாரித்து வந்த திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டது. இதனை சிபிஐக்கு மாற்ற கோரி விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதனையடுத்து திமுக தலைவர் கருணாநிதியை அவருடைய கோபாலபுரம் இல்லத்தில் விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். ஹைகோர்ட்டில் நாங்கள் கேட்ட மாதிரி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதற்கெல்லாம் தலைவர்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. அதை பார்த்து அவருக்கு நாங்கள் இந்த மாதிரி நன்றி சொல்லிட்டு இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எல்லா கட்சிக்காரங்களும் மீடியா பேப்பர் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு போகிறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்ட பிறகே சுவாதி கொலை வழக்கு விசாரணை தீவிரமடைந்ததாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் சார்பில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது பேசிய விஜயகாந்த், பெண் முதல்வராக உள்ள தமிழகத்தில் சுவாதி கொலை வழக்கில் நடவடிக்கை எடுக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ராமஜெயம் கொலை உள்ளிட்ட பல்வேறு கொலை வழக்குகளில் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். பெண் முதலமைச்சராக ஒரு நாட்டில் இன்னைக்கு வெட்டி விட்டாங்க, அவர் பிடிச்சிட்டாங்க. எப்போ பிடிச்சாங்க? கோர்ட்டு ஆர்டர் கொடுத்தோன்னா பிடிக்கிறாங்க. 3 நாள் நீங்கள் பிடிச்சி கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ராமஜெயத்தை கொலை பண்ண யாருன்னு பிடிச்சிட்டாங்களா? அப்படி நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்கன்னா எத்தனை பேர் அவங்க பிடிச்சிட்டாங்க? காவல்துறை தான் நான் தெரியாமல் கேட்கிறேன். கிராம மக்கள் புகார்களை கொடுக்கும்போது அலைக்கழிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் தமிழக அரசு நடமாடும் காவல் நிலையங்களை தொடங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் தன்னுடைய புகைப்படம் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டதால் சேலத்தை சேர்ந்த வினுப்பிரியா அண்மையில் தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து சேலம் சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் அங்கு வினுப்பிரியாவின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். வினுப்பிரியாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது வினுப்பிரியா கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுத்திருந்தால் அவருடைய மரணத்தை தடுத்திருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். விஞ்ஞான உலகில் எல்லோரும் இணையதளத்தில் அப்படியே எல்லாம் மின்னல் வேகத்தில் எல்லாம் குற்றங்கள் பரவி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நவீன யுகத்தில் இந்த காவல்துறை நுழைய வேண்டும் என்பதும் வினுப்பிரியாவின் மரணம் சொல்லும் ஒரு பதிலாக இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு. அதனால் காவல்துறை புகார் அளிப்பதற்கு நடமாடும் காவல் நிலையங்களை கொண்டு வரலாம். வழிமுறைகள் முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் இனிமேல் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது. வங்கதேசத்தில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த இந்தியாவை சேர்ந்த இளம்பெண் தாரிஷியின் உடல் நாளை விமானம் மூலம் தில்லி கொண்டு வரப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள உணவகத்தில் நேற்று முன்தினம் இரவு துப்பாக்கிகளுடன் புகுந்த 6 தீவிரவாதிகள் அங்கிருந்த வெளிநாட்டினரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தனர். தகவல் கிடைத்தவுடன் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் அந்த உணவு விடுதியை சுற்றி வளைத்தனர். இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த மோதலில் பிணை கைதிகள் 6 பேர் பலியானார்கள். 13 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். எனினும் பிணை கைதிகள் 20 பேரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். இதனையடுத்து விடுதிக்குள் நுழைந்த ராணுவத்தினர் அவர்களை சுட்டுக் கொன்றனர். இதனையடுத்து 12 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. IS தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிகிறது. இத்தாலி மற்றும் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளம்பெண் தாரிஷி ஜெயின் என்பவரும் இந்த தாக்குதலில் பலியானார். அமெரிக்காவின் பெர்க்லியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த தாரிஷி விடுமுறைக்காக பெற்றோருடன் வங்கதேசத்துக்கு வந்திருந்த போது தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார். இதை வங்கதேசத்துக்கான இந்திய தூதர் உறுதி செய்தார். एक भारतीय नागरिक की मृत्यु हुई और ये जैसे मैंने कहा ये तारिशी जो एक जवान लड़की थी तो उसके लिए बड़े बहुत ही अफसोस है और हमने पेरेंट्स को भी मिल के बताया।
இதனிடையே தாரிஷி உயிரிழப்பு குறித்து கடும் வேதனை தெரிவித்துள்ள அவருடைய உறவினர்கள் தாரிஷி உடலை இந்தியாவுக்கு விரைந்து கொண்டு வர உதவ வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுக்கும் இந்திய தூதரகத்துக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதனிடையே சுஷ்மா ஸ்வராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் தாரிஷியின் உடல் நாளை காலை ஜெட் ஏர்வேஸ் மூலம் தில்லிக்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள மோடி காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பாவி பொதுமக்களை தீவிரவாதிகள் இவ்வாறு கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, வங்கதேசத்திலிருந்து தீவிரவாதத்தை வேரறுக்க அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தாக்குதலில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வங்கதேசத்தில் 2 நாட்கள் துக்க நாளாக அனுசரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புனித ரமலான் மாதத்தின் 27ஆம் நாள் இரவு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வரும் 17ஆம் தேதிக்குள் தேமுதிகவை சேர்ந்த பலர் திமுகவில் இணைவார்கள் என்று மக்கள் தேமுதிக அமைப்பாளர் VC சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சேலத்தில் உள்ள மக்கள் தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சந்திரகுமார் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் இதனை தெரிவித்தார். எத்தனை நிர்வாகிகள் வருகிறார் என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக 17ஆம் தேதிக்குள் தேமுதிகவில் இருந்து பல நிர்வாகிகள் நிச்சயம் தளபதி அவர்களை சந்திப்பார்கள், தலைவர் கலைஞர் அவர்களை சந்திப்பார்கள். வேலூர் மாவட்டம் புல்லூரில் ஆந்திர அரசு கட்டிய தடுப்பணை தமிழகத்துக்கு சொந்தமான இடத்தில் இருப்பது போல் தெரிவதாக கூறியுள்ள அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் அதனை தமிழக அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தமிழக ஆந்திர எல்லை பகுதியான புல்லூர் கிராமத்தில் பாலாற்றின் குறுக்கே அமைந்துள்ள தடுப்பணையின் உயரத்தை ஆந்திர அரசு அதிகரித்து வருகிறது. இதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் அந்த அணையை நேற்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இரு மாநில உறவை பாதிக்கும் வகையில் ஆந்திரம் செயல்படுவதை தமிழக அரசு மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இரு மாநில உறவுகளை சீர்குலைக்கிற விதமாக இந்த நடவடிக்கையில் ஆந்திர அரசு ஈடுபடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து உடனடியாக இந்த இடத்தை ஆய்வு செய்து அளந்து இந்த எல்லை யாரோடது என்பதை முதலில் வரையறுத்து இதை அடையாளப்படுத்த வேண்டும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகேயுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை வனச்சரகத்தில் திடீரென நேரிட்ட காட்டுத்தீ மற்ற பகுதிகளுக்கும் பரவி வருவதால் அரிய வகை மூலிகைகள், மரங்கள் தீயில் கருகி சேதமடைந்து வருகின்றன. ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை வனச்சரகத்தில் ஐயனார் கோவில் அருகேயுள்ள வண்டிப்பண்ணை பகுதியில் நேற்று திடீரென காட்டுத்தீ நேரிட்டது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் அருகில் உள்ள நீராவி, வெள்ளக்கல் தேரி உள்ளிட்ட பகுதிகளை தொடர்ந்து பல பகுதிகளுக்கும் தீ வேகமாக பரவி வருகிறது. முதற்கட்டமாக 50 பேர் கொண்ட குழுவினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தென்னை நாரிலிருந்து பொருட்கள் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் நேரிட்ட தீ விபத்தால் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த காற்று வீசி வருவதால் பல்வேறு பகுதிகளில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்து தீ விபத்து நேரிட்டது. வெட்டன்விடுதி, பூங்குடி, வடகாடு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நேரிட்ட தீ விபத்தால் 100 ஏக்கர் பரப்பளவிலான தைல மரங்கள் எரிந்தன. இதேபோல் நேற்று மாலை ஆலங்குடி அருகே குப்பக்குடியில் 200 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான தென்னை நாரிலிருந்து பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து நேரிட்டது. அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் கணேசன் கூடுதல் தீயணைப்பு வாகனங்களை வரவழைத்து தீயை அணைக்க உத்தரவிட்டார். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது.
தென்மேற்கு காற்று வந்து மிக மிக அதிகமாக அடித்து கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த காயர் ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறது, நிறையாவே இந்த காயர் ஃபேக்ட்ரி, தென்னை நார் ஃபேக்ட்ரிஸு. அதில் பார்த்திங்கன்னா அதில் இருந்து குவிச்சு வச்சுருக்கிற குவியலில் தீப்பொறிப்பட்டு அது மூலமாக பரவுது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவு நெருப்பு வந்து 70 ஏக்கர் அளவில் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அது முழு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஊருக்கு எப்படியே 2 மணி நேரமாக எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு வண்டி வந்துட்டு போயிடுச்சு, தீயணை வண்டி வந்து அணைக்க முடியல அவங்களால. ஏன்னா அங்கங்கே மூட்டை நிறைய மலை மாதிரி இருக்குது, பயங்கரமான இருக்குது. இது எப்படி அணைக்க முடியுமான்னு தெரியல. எப்படியும் ஒரு 350 ஏக்கர் 400 ஏக்கருக்கு மேலே வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. சிவகாசியில் உள்ள பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் பலியானார், 5 பேர் படுகாயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து செல்லும் சாலையில் ஜெகதீசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடை உள்ளது. நேற்றிரவு விற்பனை முடிந்து கடையை பூட்டிச் சென்ற நிலையில் திடீரென பட்டாசுகள் 40 அடி உயரத்திற்கு மேலாக வெடித்து சிதறின. தகவல் அறிந்த சிவகாசி மற்றும் சாத்தூரில் இருந்த 4 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். வெடி விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த தங்கவேல் என்பவர் உடல் கருகி அங்கேயே உயிரிழந்தார். மேலும் 5 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 4 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையிலும் மற்றொருவர் மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்திற்கான காரணம் தெரியவில்லை. இந்த விபத்து குறித்து சிவகாசி கிழக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டாசுக்கு தேவையான வெடிபொருட்கள் வச்சிருந்தாங்க, வெடிபொருட்கள் வச்சிருந்திருக்காங்க. அது பக்கத்தில் நாங்கள் முன்னாடி பட்டாசு கடை முதல்ல போய் சுவிட்சை போட்டுக்காரு. கரண்ட் இல்லாமல் பாஸ் ஆகணும், கயிறு ஃபயர் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆகணும், நான் உடனே ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டேன். மொத்தம் 4 ஊர்லேருந்து வண்டி வந்து இப்போ அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. சிவகாசியில் பைபாஸ் ரோட்டில் பாரதி நகர்னு சொல்லி இருக்குது. அங்கே முத்து ட்ரேடிங் சொல்லி ஒரு பட்டாசு கடை இருக்குது. பட்டாசு கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. சுற்றி இருக்கிற ஒரு 4 கடைகள் தீ எரிந்து நாசமாயின. ஒருவர் பலியாகி உள்ளார். 2 பேர் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் 300 அடி பள்ளத்தில் விழுந்து 3 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை பலியானது அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர், பர்லியார், ரன்னிமேடு ரல்நிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 1 மாதமாக ஒரு குட்டியுடன் 5 யானைகள் சுற்றித் திரிந்தன. கடந்த வாரம் பர்லியார் வனப்பகுதிக்கு அந்த யானைகள் விரட்டப்பட்ட நிலையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் குறும்பாடி அருகே 8வது கொண்டை ஊசி வளைவில் யானை குட்டி ஒன்று இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்று யானையின் உடலை கைப்பற்றிய அவர்கள் யானை 300 அடி பள்ளத்தில் சறுக்கு விழுந்திருக்கலாம் என தெரிவித்தனர். அந்த 5 யானை ஒரு குட்டியோட முகாமிட்டு இருந்தது. இங்கேருந்து பொதுமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வரதுக்கு அச்சத்தோடு இருந்தாங்க. சமீப காலமாக இந்த யானையை வனத்துறை உதவியோட கீழே வெட்டி விட்ட மரப்பால பகுதியில் தண்ணி தேடி போகும்போது ஒரு 300 அடி பள்ளத்தில் விழுந்து இறந்துருக்கு. இது வனத்துறை விசாரிச்சு தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக மழை பெய்ததால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை புறநகர் பகுதிகளான திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர், ஆவடி, பட்டாபுரம், திருமுல்லைவாயில், திருநின்றவூர், பூவிருந்தவல்லி, மதுரவாயல், மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக மழை பெய்தது. இதேபோல் திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கடந்த 2 நாட்களுக்கு பின் மழை பெய்ததால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இஸ்லாமியர்களின் புனித ரமலான் மாதத்தின் முக்கிய நாளான 27ஆம் இரவு நேற்று நாடு முழுவதும் சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி நாகப்பட்டினத்தில் உள்ள திருமுல்லைவாசல் மசூதியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். தமிழகத்தில் கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி பிறை தென்பட்டதை அடுத்து ரமலான் மாதம் தொடங்குவதாக தலைமை காஜி அறிவித்தார். இதையடுத்து இஸ்லாமியர்களின் புனித நோன்பு மாதமான ரமலான் மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாதம் முழுவதும் இறைவனை வேண்டி இஸ்லாமியர்கள் காலை முதல் மாலை வரை நோன்பு இருந்து இரவில் தொழுகையில் ஈடுபடுவது வழக்கம். ரமலான் மாதத்தில் கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படை இரவுகள் சிறப்பு கொண்டதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. இந்த இரவை இஸ்லாமியர்கள் லைலத்துல் கதர் என்று அழைக்கிறார்கள். இந்த 27ஆம் நாள் இரவில்தான் திருக்குரான் அருளப்பட்டது எனவும் இன்றைய தினத்தில் இறைவனை தொழுது வழிபட்டால் 1000 மாதங்கள் தொழுது வழிபட்டதற்கு சமம் என்றும் கூறுவர். எனவே இந்த 27ஆம் நாள் இரவை இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து இரவு முழுவதும் தொழுது வழிபட்டனர். இருபத்தி 7வது கிழமை குரான் இறங்கிய சிறப்பான மேன்மையான இரவு
1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இரவு முழுவதும் இறைவனை வணங்குவது மிக மிக மேலான சிறப்பான வணக்கமாக இருக்கின்றன. அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கு இந்த நல்ல நேரத்திலே இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் பாடிப்பானாக, கிருபை செய்வானாக. இதேபோல் சென்னையில் இஸ்லாமியர்களின் முக்கிய நாளான 27ஆம் இரவு நேற்று சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி இரவு முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். ரமலான் மாதத்தில் கடைசி 10 இரவுகளில் சிறப்பு கொண்டதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிற 27ஆம் நாள் இரவான நேற்று சென்னை முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகைகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ஒற்றைப்படை இரவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒற்றைப்படை இரவு பார்த்திங்கன்னா 5 இரவு இருக்குது. அந்த 5 இரவில் ஏதாவது ஒரு இரவு வந்து ஒற்றைப்படை இரவு. அந்த இரவில் பார்த்திங்கன்னா வணங்குனா, இரவு ஃபுல்லாக வணங்குனா பார்த்திங்கன்னா 1000 மாதங்கள் வணங்குன சிறப்பு எங்களுக்கு இருக்குது. நம்ம என்ன துவா கேட்குறோமோ, வேண்டுதல் என்ன செய்கிறோமோ அதெல்லாம் இறைவனால் அங்கீகரிக்கப்படும். அதனால தான் இந்த மாதம் வந்து சிறப்பிற்குரிய மாதம். இந்த நாள் வந்து சிறப்பிற்குரிய நாளாக இருக்குது. சனி பிரதோஷத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான சிவாலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. நேற்று சனி பிரதோஷம் என்பதால் விழுப்புரத்தில் உள்ள பழமையான அருள்மிகு பிரசன்ன நாயகி உடனுரை அருள்மிகு கைலாசநாதர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் நந்தி வாகனத்தில் பிரசன்ன நாயகியுடன் கைலாசநாதர் எழுந்தருளி கோவிலை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் நமச்சிவாய முழக்கத்துடன் கைலாசநாதரை வழிபட்டனர். சனி மகா பிரதோஷம் ரொம்ப விசேஷம். இறைவன் வந்து சிவனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். இறைவன் நினைச்சதை கொடுப்பாரு. அதனால நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம். கூட்டம் நிறைய இருக்கு கைலாசநாதர் கோயிலில். இதேபோல சனி பிரதோஷத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள குரு சித்தானந்தா கோவிலில் சனி பிரதேச வழிபாட்டையொட்டி சிறப்பு அபிஷேகங்களும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விம்பிள்டன் டென்னிஸ் தொடர், ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்காக நடத்தப்பட்ட பிரெக்சிட் வாக்கெடுப்பின் முடிவுகளுக்கு லண்டன் மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பாக லண்டனில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்காக முடிவெடுப்பதற்கு பிரெக்சிட் எனப்படும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் 54% பேர் விலகுவதற்கும் 46% பேர் நீடிப்பதற்கும் வாக்களித்தனர். மிக குறைவான வாக்கு சதவிகிதம் பதிவானதால் மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் கூறியதால் சர்ச்சை நீடித்து வருகிறது. இதனிடையே பிரெக்சிட் வாக்கெடுப்பில் ஐரோப்பிய யூனியனுக்கு பெரும் ஆதரவு அளித்த லண்டன் மக்கள் ஐரோப்பிய யூனியனில் பிரிட்டன் நீடிக்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக லண்டனில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு நாடாளுமன்றத்தை நோக்கி சென்றனர்.
விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் 3வது சுற்றில் அதிர்ச்சி தோல்வியடைந்த உலகின் முதல்நிலை வீரரான ஜோகோவிச் தொடரிலிருந்தும் வெளியேறினார். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள் டென்னிஸ் தொடரின் நேற்றைய போட்டி ஒன்றில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் அமெரிக்காவின் சாம் குவெரியை எதிர்கொண்டார். மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் சாம் குவெரி 7-6, 6-1, 3-6, 7-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். ஜோகோவிச்சுக்கு அதிர்ச்சி தோல்வியையும் அளித்தார். ஜோகோவிச் கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் தொடர்ந்து பெற்ற 30 வெற்றிகள் இத்துடன் முடிவுக்கு வந்தது மட்டுமல்லாமல் கடந்த 2009ஆம் ஆண்டிற்கு பின் காலிறுதிக்கு முன்பாக அவர் அடையும் முதல் தோல்வி இதுவாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுவாதி கொலையாளி ராம்குமாரை சென்னைக்கு கொண்டு வர நடவடிக்கை. குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை தர சுவாதி குடும்பத்தினர் கோரிக்கை. இறைப்பற்றுள்ளோரை எந்த துன்பமும் அணுகாது. இஃப்தார் நிகழ்ச்சியில் முதல்வர் ஜெயலலிதா பேச்சு. விஷ்ணுபிரியா வழக்கு சிபிஐக்கு மாற்றம். கருணாநிதிக்கு விஷ்ணுபிரியா குடும்பத்தினர் நன்றி. வங்கதேச தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கண்டனம். தாக்குதலில் பலியான இந்திய பெண்ணின் உடல் நாளை தில்லி வருகிறது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.